நீ பார்த்திய விட்டு விலகி போறதுதான் பார்த்திக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. இனிமே என் வாழ்க்கையில என்னைக்குமே கிடையாது. உன்ன மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில வரவே கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எந்திரடி, எந்திரின்னு சொல்றல. எந்திரி. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நானும் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு பொறுமையா தான் இருந்தேன். ஆனா என்னால இருக்க முடியல. நீ பண்ணதுக்கு அப்படியே ஓங்கி 2 குடுக்கலான்னு தோணுது. நீ இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது இந்த வீட்டுல உள்ளவங்க சொல்றதெல்லாம் உண்மையோன்னு தோணுது. என்ன பாக்குற? நீங்க உள்ளவங்க உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையோ காதலிச்சிருக்கியா? அதனாலதான் உன்னால பார்த்தியை ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லுடி. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையாவது காதலிச்சியா? உன்னை தாண்டி கேக்குறேன், காதலிச்சியா? அப்படி ஏதாவது பண்ணிருந்தனா சொல்லி தொலை. அவனையாவது உனக்கு கட்டி வைக்கிறேன். அவன் கூட வாழணும்னு தானே இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. வாயை திறந்து சொல்லு. அப்படி ஏதாவது இருந்தா ஓப்பனா சொல்லு. நானே வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசி உன்னை அவன் கூட சேர்த்து வைக்கிறேன். நான் யார காதலிச்சேன்னு சொன்னா நம்ம 4 பேர் வாழ்க்கையும் நரகமாயிடும். அதை மட்டும் என்கிட்ட கேட்காத பிரியா. சொல்லுடி. உனக்கு அத்தை மாமாவோட கல்யாணத்துல கலந்துக்க விருப்பம் இல்லனா அந்த தாலியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நாங்க அந்த கல்யாணத்தை நடத்திருப்போமே. ஆனா நீ தாலி எடுத்துட்டு போயிட்ட. ஏன் இப்படி பண்ண? சரி, அந்த தாலி இப்ப எங்க? சொல்லு. பார்த்தி உன்கிட்ட கொடுத்த தாலி எங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாத்துக்கிட்டே இருக்க. அந்த தாலி என்கிட்ட கொடு. குடுடி. எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. பிரியா, என்னம்மா நீ காவியா கிட்ட போய் தாலி எங்கன்னு கேட்டுட்டு இருக்க? அவதான் தாலியை என்கிட்ட கொடுத்துட்டாளே. என்னத்த சொல்றீங்க? கொடுத்துட்டாளா? எப்ப கொடுத்தா? அது வந்து வீட்டுக்கு திரும்ப வந்தால அப்பவே அவகிட்ட இருந்து நான் தாலியை வாங்கிட்டேன். அத வாயை திறந்து சொல்றாள பாத்தீங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறா. சரி விடுமா, அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா போல. நீ வா, அவ தனியா இருக்கட்டும். வா. எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ கேட்ட டிவோர்ஸ் இதை நானே உனக்கு தரேன்.
வரைக்கும் பார்த்தி கூட அவ சந்தோஷமா வாழல. நீ எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு புக்கும் கையுமாவே சுத்திக்கிட்டு இருக்கா. கூட பிறந்த அக்கா ஏன் பேச்ச கேட்காம எவனோ ஒருத்தனோட பேச்ச கேட்டு ஆடினல, இந்த அவமானம் உன் வாழ்க்கை பூரா உன் தலைய சுத்தி சுத்தி வரும். என் மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டியடி. ஏய், இனிமே நீயே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்கிறதா இல்லடி. உன்னை இனிமே பார்க்கறது பாவம் நினைக்கிறேன். பார்த்தி, டேய் பார்த்தி, டேய் என்ன பார்த்தி இது? பகல்லையே குடிக்கிற, அதுவும் வீட்ல. டேய் என்ன ஆச்சுடா உனக்கு? வேற என்ன பண்ண சொல்ற? காவியா மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு இப்படிதான் நடக்கும். அவ பண்ண துரோகத்துக்கு நான் இன்னும் இருக்கேன்னு சந்தோஷப்பட. பார்த்தி இங்க பாரு, நீ காவியா மேல கோவப்படு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கோவம் நியாயமானதா இருக்கான்னு யோசிச்சு பாரு. காவியா கோயிலை விட்டு போனாங்கல்ல, ஆனா அவங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, எங்க போனாங்கன்னு அவங்க சொன்ன விளக்கத்தை யாருமே கேட்கலையே. நம்ம அப்பா அம்மா கல்யாணத்தை விட வேற என்னடா முக்கியமான விஷயம்? சரிப்பா, அப்படியே ரொம்ப முக்கியமான விஷயமாவே இருக்கட்டுமே. அதனால என்னடா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சரி, என்னதான் பிடிக்காது, அவங்க அப்பா அம்மா இருந்தாங்களடா. ஏன் பிரியா அங்கதானே இருந்தாங்க, அவங்க கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்படி யாருக்கிட்டயுமே சொல்லாம அவ பாட்டுக்கு போயிருக்கா. நான் அம்மாக்காக வாங்கின தாலியை அம்மாட்டையாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அதையும் கொடுக்காம கூட எடுத்துட்டு போயிட்டா. கேவலமான வேலையை செஞ்சிருக்கா, அவளை போய் மன்னிக்க சொல்ற? அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எவ்வளவு பேர் வந்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா. அது எதுவுமே நடக்க விட மாட்டாடா. அவள திருந்தவே மாட்டாடா. பார்த்தி, டேய் 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 பார்த்தி, பார்த்தி வேணாம் பார்த்தி. டேய் பார்த்தி, பாரு நான் சொல்றத கேளு. ஒருத்தங்க மேல பழி போறதுக்கு முன்னாடி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேட்கணும் பார்த்தி. அப்படி கேட்காம நாமளா ஆளாளுக்கு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. இங்க பாரு, தயவு செஞ்சு காவியா கிட்ட அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேளு. அது கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன முடிவு வேணாலும் எடு. டேய் பார்த்தி, இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு காவியா நம்ம அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. மண்டபத்தை விட்டு போறதா இருந்தா அப்ப ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா தானே இருந்திருக்கும். இவளெல்லாம் மன்னிக்கவே கூடாதுடா, மன்னிக்கவும் முடியாது. இவ்வளவு நாள் அவன் மனசு மாறுவா, என்னை ஏத்துப்பான் தான் நினைச்சேன். ஜீவா, அவன் மனசு மாறவும் வேணாம், அவன் என்னை ஏத்துக்கவும் வேணாம்டா. அவன் என்னடா என்ன வேணாம் சொல்றது? இப்ப சொல்றேன்டா, நான் வேணாம் சொல்றேன் அவனை. டேய் டேய் பார்த்தி, சொன்னா கேளுடா. ஏன்டா? அவன் மூஞ்சில முழிக்கிறது கூட எனக்கு விருப்பம் இல்லடா. எப்பா சாமி, இப்படி ஒருத்தர் கூட வாழ்றதுக்கு நான் இப்படியே தனியா நிம்மதியா இருந்துருவேன். அவன் என்னை விட்டு போட்டோம், அதுவே எனக்கு பெரிய நிம்மதி. டேய் பார்த்தி, அழாதடா. பார்த்தி, டேய் ஐயோ, இவ்வளவு மணி ஒருத்தி என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. அந்த தண்டனைக்கு தானே இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்படியே குடிச்சு குடிச்சு செத்துறேன். பார்த்தி, நான்
நானும் எவ்வளவு நாளா அவன் மனசு மாறும் மாறும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அதுக்கு நல்ல gift கொடுத்துடாடா. இதோ டேய், அவளை நினைச்சால அருவருப்பா இருக்குடா. இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தோட இவ்வளவு நாள் பழகி இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு ஏன் மேல கடுப்பா இருக்குடா. பார்த்தி, ஜீவா, அவ பொண்ணா இருக்கிறதுனால பொறுமையா இருக்கேன். அப்படி மட்டும் இல்ல, ஏய் நானே அவளை கொண்டு வேணா பயமா இருக்குடா. பார்த்தி, பயமா இருக்குடா. ஏன்டா இப்படி கோவப்படுற? இங்க பாரு, கோவத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாதான் இருக்கும். நீ இத பத்தி யோசிக்காத. ஆ, நீ வா போலாம். நான் வரலடா. பார்த்தி, நீ நான் எங்கேயும் வரல. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன தனியா இருக்க விடு. பார்த்தி, என்னை விடு. இங்க பாரு, நீ இப்படி குடிச்சிட்டு இருக்கிறத அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆட போடா. சொன்னா கேளு பார்த்தி. டேய் பார்த்தி, சொன்னா கேளு. எந்திரி எந்திரி எந்திரா, எந்திரி. பார்த்து எந்திரி. வா போலாம், வா. ஜீவா, நான் காவியாவை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமாடா? ஏன்டா அப்படிலாம் பண்ற? அவ கூட நல்லா வாழணும்னு எப்படிலாம் ஆசைப்பட்ட தெரியுமா? ஆனா அவ எப்ப பாரு என்ன விட்டு பிரிஞ்சு போனதான் சொல்லிட்டே இருப்பான். நானும் ஏதோ ரத்தில சொல்றா, காலப்போக்கில் எல்லாம் மாறிடும் நினைச்சேன்டா. ஆனா அவ தெளிவா தான் சொல்லியிருக்கா. நான் தான் முட்டாள். பார்த்தி, முட்டாள். எந்த ஜென்மத்திலையும் அவன் என் கூட இருக்க மாட்டாடா. அவளை எங்கேயாவது அனுப்பி ஆகணும். வேணாம் இருடா, பார்த்தி. வரேன். பார்த்தி, சொன்னா கேளு. வரேன், பார்த்தி. இங்கே இரு. டேய் பார்த்தி, பார்த்தி. ஹலோ. யா, இல்லை, நம்ம அனுப்பின இன்வாய்ஸ்க்கெலாம் மெட்டீரியல்ஸ் இன்னும் டெலிவரி ஆகலையே. ஹே ஐஷு, ஐஷு, ஏய் ஐஷு, என்ன வாட் ஹேப்பன்? காலேஜுக்கு போல டைம் ஆயிருச்சு. போகணும் மாமா. ம், நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன? எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியுமா? செமஸ்டர் ஃபீஸா? ம், எவ்வளோ? 3000? ஆஹா 30,000. ஐஷு, தேவி அத்தை அன்னைக்கு உனக்கு 30,000 கொடுத்ததா சொன்னாங்களே. அத்தை கொடுத்தாங்க மாமா. ஆனா நான் பணத்தை காலேஜ்ல தொலைச்சிட்டேன். வாட்? பணத்தை தொலைச்சிட்டியா? என்ன இது? மாமா சத்தமா பேசாதீங்க, யாராவது கேட்டு போறாங்க. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பொண்ணே போட்டுருவாங்க. ஐஷு, என்னது? 30,000 இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்மால் அமௌண்ட். அதை எப்படி தொலைச்ச? தெரியல மாமா, பேக்ல வச்சிருந்தேன். யாரோ என் பேக்ல இருந்து எடுத்துட்டாங்க. இத தொலைஞ்ச அன்னைக்கே நீ சொல்லிருக்கலாம்ல. சொன்னா அம்மா அடிப்பாங்க மாமா, அதனாலதான் சொல்லல. மாமா, எக்ஸாம் வேற மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் கட்டலன்னா ஹால் டிக்கெட் தர மாட்டாங்க, எக்ஸாமும் எழுத முடியாது.
நான் யார்கிட்ட பணம் கேக்குறதுன்னு தெரியல. ப்ளீஸ் மாமா. இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் அ செகண்ட். ஐஷு, இந்தா 30,000 ஃபில் பண்ணியிருக்கேன். இமிடியேட்டாக போய் ஃபீஸ் கட்டு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இட்ஸ் ஓகே. ஆனா தேவி பெரியம்மா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடாதீங்க. யா, ஐ வில் டேக் கேர். தேங்க்யூ மாமா. தேங்க்யூ so much. ஐஷு, ஐஷு, வாட் இஸ் திஸ்? தேங்க்யூ மாமா. தேங்க்யூ வெரி டைம் மச். ஆயிடுச்சு, கிளம்பு. பை மாமா. காவியா, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க. இந்த ஜூஸ் யாச்சும் குடி. எனக்கு வேண்டாம் அத்தை. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்கன்னு வேதனை பண்றியா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வேற என்னம்மா பண்றது? நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னா இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வெறுக்கணும். அதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நான் உனக்கு எதிரா மாத்தினேன். நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. என் புள்ளைய விட்டு நீ போனாதான் என் புள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் நினைச்ச மாதிரியே பார்த்து இப்ப உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். நீ பார்த்திய பிரியறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுமா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் நீ இங்க இருந்து போயிடு. நீ வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தி உங்ககிட்ட நெருங்கி வரப்பெல்லாம் என் மனசு எவ்வளவு பதட்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு நீ போயிடுமா. பார்த்தி மறுபடியும் உன்னை தேடி வராத அளவுக்கு எங்கேயாவது தூரமா போயிடு. உனக்கு பார்த்தியோட வாழ விருப்பம்ல, அதனால நீ போயிட்டேன்னு சொல்லி நான் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திடுறேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கிட்டு நான் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நீயும் உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தரை காதலிச்சுங்கிறது இவ்வளோ பெரிய தப்பா? இப்படி காதலிச்சவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழவே முடியாத அத்தை. என்ன காவியா, திடீர்னு இப்படி பேசுற? இல்ல அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறதும் காதலிச்சவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதும் எங்கேயும் நடக்காதது ஒன்றும் இல்லையா அத்தை?